எல்லாருக்கும் வணக்கம். எதையாவது புதுசா கத்துக்கணும்னு நினைச்சா அது ரொம்ப வேகமா ஈஸியா மண்டையில ஏறணும். அது எப்படி? அந்த சீக்ரெட்டை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். புதுசா எதையாவது படிச்சா அது மனசுல நிக்கவே மாட்டேங்குதா? படிச்சதெல்லாம் அப்படியே மறந்து போற மாதிரி இருக்கா? கவலையே படாதீங்க. இது உங்களுக்கு மட்டும் வர பிரச்சனை இல்ல. ஆனா இதுக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறது இல்ல. நம்ம என்ன கத்துக்கிறோம்னு புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு சரியான டூல பயன்படுத்துறதுல தான் விஷயமே இருக்கு. ஆமாங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. அதுதான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் இதோ. கத்துக்கிறதுல இருக்கிற 4 வகைகள், அப்புறம் சிக்கலான விஷயங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி மனப்பாடம் பண்றது, புதுசா ஒரு மொழியை கத்துக்கிறது, கணக்கு மாதிரி சப்ஜெக்ட்களை எப்படி அப்ளை பண்றது, கடைசியா ஒரு போனஸ் டிப்ஸும் இருக்கு. இது முடிஞ்சதும் உங்க கையில ஒரு செம்மையான டூல் கிட் இருக்கும் பாருங்க. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்மளோட லேர்னிங் டூல் கிட்ட துறப்போம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க எதை கத்துக்க நினைச்சாலும் அதை இந்த 4 கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்துடலாம். அந்த 4 வகை என்னென்னு பாருங்க. முதல்ல கான்செப்டுகளை புரிஞ்சுக்கிறது, அதாவது பிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ் மாதிரி. ரெண்டாவது மனப்பாடம் பண்றது, ஹிஸ்டரி, சட்டம், பயாலஜி மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு இது தேவைப்படும். மூணாவது லாங்குவேஜஸ், இதுக்கு தினமும் பிராக்டிஸ் வேணும். நாலாவது அப்ளிகேஷன், கணக்கு, அக்கவுண்டிங் மாதிரி ப்ராப்ளம் சால்விங் சப்ஜெக்ட்ஸ். நீங்க படிக்கிற சப்ஜெக்ட் இதுல எதுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே பாதி கிணற தாண்டின மாதிரி தான். சரி, நம்ம டூல் கிட்ல இருக்கிற டூலுக்கு போவோம். ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்த எப்படி ஆழமா தெளிவா புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டெக்னிக் பேரு ஃபைன்மன் டெக்னிக். இதை கண்டுபிடிச்சது நோபல் பரிசு வாங்கின இயற்பியலாளர் ரிச்சர்ட் ஃபைன்மன். ஒரு விஷயத்த நீங்க உண்மையிலேயே புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்கு இது ஒரு செமையான வழி. இந்த ஃபைன்மன் டெக்னிக்கை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். முதல்ல நீங்க படிக்கிற டாபிக்கை நல்லா படிச்சுக்கணும். உதாரணத்துக்கு எக்கனாமிக்ஸ்ல வர லாரன்ஸ் கர்வ் பத்தி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. படிச்சு முடிச்சதும் ஒரு பேப்பர் எடுத்து உங்க சொந்த வார்த்தையில அதை விளக்கி எழுதுங்க. எழுதும்போது எங்கெல்லாம் தடுமாறுறீங்களோ அந்த இடத்துல தான் உங்க புரிதல்ல ஓட்டை இருக்குன்னு அர்த்தம். அந்த கேப்பை சரி பண்ணி கடைசியா ஒரு 5 வயசு குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா கூட புரியுற மாதிரி உங்க விளக்கத்தை சிம்பிளா மாத்துங்க. அவ்வளவுதான், அந்த டாபிக் உங்களுக்கு அத்துப்படி. அடுத்தது மெமரைசேஷன், அதாவது மனப்பாடம் பண்றது. ஹிஸ்டரி தேதிகள், சட்டப்பிரிவுகள், பயாலஜி பெயர்கள்னு நிறைய விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கும். சும்மா மக்கப் பண்றது ரொம்ப போர் அடிக்கும் இல்லையா? ஆனா அதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக் இருக்கு. நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கு வெறும் வார்த்தைகளை விட ஒரு கதை, ஒரு உணர்ச்சி, இல்லைன்னா ஒரு வினோதமான விஷயம்னு இருந்தா ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கும். நம்மளோட பல சென்சஸையும் யூஸ் பண்ணா தகவல் இன்னும் ஸ்ட்ராங்கா பதியும். இந்த டெக்னிக் பேரு மெமரி பேலஸ், அதாவது நினைவு அரண்மனை. உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு இடத்த, உதாரணத்துக்கு உங்க வீட்டையே மனசுல நினைச்சுக்கோங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு பாதைய கற்பனை பண்ணி அதுல ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயத்த ஒரு கதையா கோர்க்கணும். ஒரு உதாரணம் சொல்றேன். பீரியாடிக் டேபிள மனப்பாடம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்குள்ள நுழையறீங்க, பயங்கர வெயில், சூரியன் தெரியுது. சோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஹைட்ரஜன். கிச்சனுக்குள்ள போறீங்க, அங்க ஹீலியம் பலூன்ஸ் பறக்குது, அது ஹீலியம். ஹாலுக்கு வந்தா லித்தியம் பேட்டரிங்கெல்லாம் சிதறி கடுக்கு, அது லித்தியம். பாத்ரூம்ல பார்த்தா உங்க சட்டையில பெரி பழக்கரை, அது பெரிலியம். பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒரு வினோதமான கதையை உருவாக்குனா அது மறக்கவே மறக்காது. மூணாவது கேட்டகரி ஒரு புது மொழிய கத்துக்கிறது. இத ஒரே ராத்திரியில படிச்சு பாஸ் பண்ண முடியுமா? சான்ஸே இல்ல. இதுக்கு தேவைப்படுறது ஒரு கன்சிஸ்டன்டான தொடர்ச்சியான முயற்சி. ஒரு மொழினா அதுல 4 முக்கியமான தூண்கள் இருக்கு. படிக்கிறது, கேக்குறது, எழுதுறது, பேசுறது. இதுல படிக்கிறதையும் கேக்குறதையும் நாமளே ஈஸியா பிராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அந்த மொழியில படிக்கலாம், இல்லனா சப்டைட்டிலோட படம் பார்க்கலாம். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா கன்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ச்சி. ஒரே நாள்ல 10 மணி நேரம் படிக்கிறத விட டெய்லி ஒரு அரை மணி நேரம் படிச்சாலே போதும். ஆனா அதை டெய்லி பண்ணணும். அதுதான் இங்க சீக்ரெட். இப்ப நம்மளோட கடைசி கேட்டகரிக்கு வந்துட்டோம். அப்ளிகேஷன், அதாவது கணக்கு, அக்கவுண்டிங், கோடிங் மாதிரி சப்ஜெக்ட்ஸ். இதுல தியோரி படிக்கிறத விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிராக்டிஸ் பண்றது தான். சொல்லப்போனா இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்க செலவிடுற நேரத்துல 90%, ஆமா 90% பிராக்டிஸ் பண்றதுக்கு மட்டும்தான் இருக்கணும். இங்க நம்ம ஒரு வித்தியாசமான வழியை ஃபாலோ பண்ண போறோம். எடுத்த உடனே தியரிய படிக்காதீங்க. முதல்ல ஏற்கனவே சால்வ் பண்ணியிருக்கிற கணக்குகளை பாருங்க. அந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி நீங்களும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. கொஞ்ச கணக்குகளை போட்டதுக்கு அப்புறமா நீங்க தியரிக்கு திரும்பி போனீங்கன்னா
ஓ, இதுக்கு தான் இந்த ஃபார்முலாவா? உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். சரி, இப்ப நாம பார்த்த இந்த 4 கேட்டகரிக்கும் பொதுவான ஒரு போனஸ் டிப். இது உங்க கவனத்தையும் ஊக்கத்தையும் பல மடங்கு அதிகமாக்கும் ஒரு சூப்பர் பவர். படிக்கும்போது உங்க கவனம் சிதறுதா, போர் அடிக்குதா? அப்போ உங்களை நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. நான் படிக்கிற இந்த டாபிக்கோட வரலாறு என்ன? இது எதுக்காக உருவாச்சு? இது என்ன பிரச்சனைய தீர்க்குது? உதாரணத்துக்கு ஷேர் மார்க்கெட்டை பத்தி யோசிச்சு பாருங்க. கேக்குறதுக்கே ரொம்ப போரிங்கா இருக்கலாம். ஆனா அதோட வரலாறு, அது ஏன் உருவாச்சு, அதோட நோக்கம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுவே ஒரு சுவாரஸ்யமான கதையா மாறிடும். இந்த ஏன் என்ற கேள்விக்கு அவ்ளோ பவர் இருக்கு. அப்போ இது உங்க லேர்னிங் டூல் கிட். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க ஃபைன்மென்ட் டெக்னிக், மனப்பாடம் பண்ண மெமரி பேலஸ், மொழி கத்துக்க டெய்லி பிராக்டிஸ், கணக்கு போட முதல்ல பிராக்டிஸ். இது எல்லாத்தையும் பூஸ்ட் பண்ண உங்க ஏன் அப்படிங்கறத கண்டுபிடிங்க. இப்போ உங்ககிட்ட எந்த ஒரு சவாலையும் சந்திக்க சரியான டூல்ஸ் இருக்கு. இப்போ கருவிகள் உங்க கையில இருக்கு. நீங்க அடுத்ததா என்ன கத்துக்க போறீங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற உங்க ஏன் என்ன யோசிச்சு பாருங்க.